Hi guys, welcome to our academy. So guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC னுடைய டெஸ்ட் 8க்கான क्वेश्चन பேப்பர் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். So ஈஸி தான், நம்ம வந்து ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஈஸியான ஒரு விஷயமா தான் क्वेश्चंस கேட்டிருக்கேன். அது நீங்களே பார்த்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 8ல சிலாஜிசம் क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். இந்த சிலாஜிசம் क्वेश्चन வந்து தமிழ்ல பார்த்தாலே ஈஸியா சால்வ் பண்ணலாம், இங்கிலீஷ்ல பார்த்தாலே ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரி, உங்க விருப்பம், நான் தமிழ்லயே வச்சு சால்வ் பண்ணிடுறேன். அனைத்து மாணவர்களும் பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ எல்லா மாணவர்களும் எதுல சேருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொறியாளர்கள்ல சேருவாங்க. அனைத்து மாணவர்களும் பொறியாளர்கள். சில பொறியாளர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்கீல்னு சொல்றாங்க. அப்ப சில பொறியாளர்கள் மட்டும் என்னவா இருந்திருக்காங்க? வக்கீலா இருந்திருக்காங்க. இப்ப இரண்டு முடிவுகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டு முடிவுகள் எது சரி எது தவறுன்றதை நீ சொல்லணும். சில வக்கீல்கள் மாணவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வக்கீல்கள் மாணவர்கள் ஆவர். பார்க்காம போதே தெரிதல வெண்படுத்த வக்கீல்ன்ற வட்டமும் மாணவர்கள் என்ற வட்டமும் டச் ஆகல. அப்போ முதல் முடிவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தவறு. இரண்டாவது முடிவு அனைத்து வக்கீலும் பொறியாளர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வக்கீலும் பொறியாளர்களுக்குள்ளேயுமா இருக்காங்க? இல்ல. அப்ப இரண்டாவது முடிவும் தப்பு. அப்ப இரண்டு முடிவுகளும் தவறு. both the conclusions are false அப்படின்னு சொல்றதுதான் சரி. ஓகேவா? சோ அடுத்தது இரண்டாவது கேள்வி. Find the missing number. விடுபட்ட எண்ணை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க நம்பர்ஸ் பார்க்கும்போது 14 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 299 போய் ஆன்சர்லாம் பார்க்கும்போது 400 500 தாண்டி இருக்கு. அப்போ இருக்கும் போதே கண்டிப்பா இங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் பிளே நடந்திருக்கு. அதாவது பெருக்கி இருக்காங்க. என்னத்தை பெருக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 14 எப்படிடா 33 ஆக்கலாம் அப்படின்னா 14 2ஆல பெருக்குனா 28, அதோட 5 கூட்டினா 33. ரெண்டால பெருக்கு என்ன பண்ணிருக்காங்க? 5 ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 33 ரெண்டால பெருக்குனா 66, 66ஓட 5 கூட்டினா 71 வந்துருச்சா? 71. திருப்பியும் 71 ரெண்டால பெருக்குனா 140, 142, 142ஓட 5 கூட்டினா 147 வந்திருக்கா? 147. அதே மாதிரிதான் இங்க 299 இருக்கு. இத ரெண்டால பெருக்கி என்ன பண்ணணும்? 5 கூட்டணும். 299 ரெண்டால பெருக்குனா 300 ரெண்டால பெருக்குனாலே 600. ஆனா நமக்கு 2 கம்மி ஆயிடும். சோ 598, 598ஓட 5 கூட்டினா 603. டி ஆப்ஷன் 603 ஆன்சர். ஓகேவாமா? சரி, அடுத்தது மூணாவது क्वेश्चन. இந்த இடத்துல விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சில மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க. இப்ப ஜி க்கு பக்கத்துல டேஷ் இருக்கு. கேள்வியிலே பாருங்க, ஜி க்கு பக்கத்துல என்ன லெட்டர் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிருக்காங்க? டி. ஜி க்கு பக்கத்துல என்ன இருக்கு? டி. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது டி. ஓகேவா? அப்ப டி க்கு முன்னாடி இங்க காலியா இருக்குல்ல, இங்க என்ன வரணும்? ஜி. அது பார்க்கும் போதே ஒரு அசம்ஷன் தான். அப்ப GDF ன்னு இருக்கா? அப்ப மூணாவதா வர வேண்டியது F. அப்ப GDFPK, GDFPK, GDFPK அவ்வளவுதான். அப்போ அது ஒரு கண்டினியூஸ் சீக்வென்ஸ் தான் வந்து ரொட்டேட்டா வந்துட்டு இருக்கு. GDFPK, GDFPK, GDFPK. சோ क्वेश्चनக்குள்ள இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்ப விடுபட்ட லெட்டர்ஸ் DF, GP, FP அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன். ஓகேவாமா? சரியா போச்சா? நாலாவது क्वेश्चन. Arrange the following words as per order in the dictionary அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்ஷனரி ஆர்டர் எல்லாருக்குமே ஈஸியான ஒண்ணுதான். சோ ஈஸியா அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா M80, M80, M80 தான் இருக்கு. சோ அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நாலாவது லெட்டர் பாருங்க, E. இதுல நாலாவது லெட்டர் R, இதுல நாலாவது லெட்டர் C, இதுல நாலாவது லெட்டர் R அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இத வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண முடியும். சோ முதல்ல மூணாவது, அடுத்தது ஒன்னாவது, 3 1 எது வந்திருக்குதோ அதுதான் ஆப்ஷன். சோ ஆன்சர் இங்கே முடிச்சிட்டேன். ஏ ஆப்ஷன் தான். அப்ப 3 1 2 4 தான் ஆன்சர்ல இருந்திருக்கும். அஞ்சாவது கேள்வி கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு. சிறுநீரக மருத்துவர் சிறுநீரகத்துடன் தொடர்புடையவர் எனில் இருதய நோய் மருத்துவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதய நோயுடன் தொடர்புடையவர், ஹார்ட் அப்படின்றதுதான் சரியான பதிலா இருக்கும். அடுத்து 6th क्वेश्चन. 6 peoples. இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். நம்ம இந்த தமிழ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 6 பேர், அதாவது யார் யாருன்னா F, G, H, I, J, K அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பேர் வந்து ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி உள்ளனர். அப்ப இது ஒரு வட்டம். இந்த வட்டத்துல மையத்தை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. சோ 6 பேர் இருக்கட்டும். இதுல F மற்றும் G அருகருகே இருப்பவர்கள். F G எப்படி இருக்கணுமா? பக்கத்து பக்கத்திலே இருக்கணுமா? ஓகேவா? சோ அடுத்தது J என்பவர் G எதிரே உள்ளார். J யாருக்கு ஆப்போசிட்ல இருக்கணும்? G க்கு ஆப்போசிட்ல. அப்ப நான் J வை இங்க போட்டனா G இந்த இடத்துல போடணும். இப்போ F G யும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்ப F G க்கு இந்த பக்கம்னாலும் வரலாம், இல்ல F G க்கு இந்த பக்கம்னாலும் வரலாம். சரி, அது நமக்கு தெரியல. அடுத்தது H என்பவர் I இன் எதிரே உள்ளார். தெரியல. F மற்றும் K எதிரெதிரே இருப்பவர்கள். ஓகே, F இங்க வந்தா K இங்க, F இங்க வந்தா K இங்க. இங்கேயுமே நமக்கு டவுட்டா தான் இருக்கு.
K என்பவர் H இன் இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேமா, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். சோ நான் F ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போடுறேன், F இந்த பக்கம் போடுறேன். F க்கு எதிரில யார் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? F மற்றும் K எதிரெதிரே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப F எதிர்க்க K, F யும் பக்கத்துல F இன் எதிர்க்க K. அடுத்தது K என்பவர் H இன் இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். இந்த K ன்னு ஒருத்தர் இருக்கார் பாரு, இவர் H இனுடைய இடதுகை பக்கம் இரண்டாவது. அப்ப நான் H இந்த இடத்துல போட்டா H ஓட இடதுகை பக்கம் இரண்டாவது யாரு? K. அடுத்தது I என்பவர் H என்பவரின் எதிரே யார் இருக்காங்க? I இருக்காங்க. அப்ப H என்பவரின் எதிரே I. சோ இந்த ஆர்டர்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்மள क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா F மற்றும் I இன் நடுவில் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப F க்கும் I க்கும் நடுவில் யார் இருக்காங்க? G. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D, G. ஓகேவா? அடுத்தது if goodness is coded as HNP chord DTR and then greatness will be coded as in கேள்வி கேக்குறாங்க. சோ ஈஸியான ஒரு கோடிங் டிகோடிங் क्वेश्चन தான் நான் எழுதி இருக்கேன். என்ன அப்படி பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அத ஃபர்ஸ்ட் எழுத கத்துக்கோ. goodness அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு அத HNP chord TR இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா G H ஆ ஏன் மாத்தணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லெட்டர் கூட்டினா G க்கு அடுத்த லெட்டர் H, O க்கு முன்னாடி லெட்டர் N -1, O க்கு அடுத்த லெட்டர் +1. சோ -1 +1 -1 +1 -1. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்ல பண்ணிருக்காங்க +1 -1 +1 -1 சொல்லிட்டு. சோ இதே மாதிரி தான் கிரேட்னஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறோம். சோ கிரேட்னஸ் இப்ப +1 -1 பண்ணுங்க. G க்கு அடுத்த லெட்டர் H, R க்கு முன்னாடி லெட்டர் P Q R. சோ Q H Q ன்னு வரணும். சோ H Q ன்னு வர ஆப்ஷன் இது இல்ல. சோ அவர் வெளியே போயிட்டார். அடுத்து E க்கு அடுத்த லெட்டர் F, அப்ப H Q F ன்னு வரணும். சோ இவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D. மூணே லெட்டர் கண்டுபிடிக்கிறது மூலமா நம்ம ஆன்சரை பிளாக் பண்ணலாம். சோ மொத்தமா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் a totally time waste. ஒரு ஆன்லைன் எக்ஸாம்க்கு அது சரிப்பட்டு வராது. அடுத்தது if rose is called as sunflower, sunflower is called as lotus, lotus is called as lily. இது வந்து ஒரு பேரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படினா மலர்களின் அரசி யார் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. மலர்களின் அரசி யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோஜா பூ தான். சோ உதகமண்டலத்துல பூக்கக்கூடிய அந்த ஒரு வகையான ரோஜா பூ தான் மலர்களுடைய அரசி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப மலர்களின் அரசி ரோஜா, அந்த ரோஜாவுக்கு என்னன்னு மாத்திருக்காங்க? சூரியகாந்தின்னு சொல்லக்கூடிய சன்ஃபிளவர் மாத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து சூரியகாந்தி, சன்ஃபிளவர். ஓகேவா? அடுத்தது 9வது கேள்வி நமக்கு வந்து திருப்பியும் ஒரு blood relationல இருந்து கேட்டிருக்காங்க. B is the sister of A. B என்பவர் யாருடைய சகோதரி அப்படின்னு பாத்தீங்கன்னா A வினுடைய சகோதரி. அப்ப B வந்து யாருடைய சகோதரி? A வினுடைய சகோதரி. சகோதரின்னும் போது மைனஸ், சிஸ்டர்ன்னும் போது எழுதிக்கலாம் சகோதரி. ஓகேவா? யாருக்கு யார் சகோதரி? A விற்கு B சகோதரி. அடுத்தது A என்பவர் G இன் தந்தை. இந்த A இருக்கார் பார், இவர் யாரோட அப்பான்னு பாத்தீங்கன்னா G யோட அப்பா. அப்பான்னும் போது பிளஸ், நான் ரிலேஷன்ஷிப் வந்து தந்தைன்றதை மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறேன். ஓகேவா? தந்தை. அடுத்தது H என்பவர் F இன் ஒரே மகன். இங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ரெண்டு பேர் வராங்க. H என்றவர் யாருடைய ஒரே மகன்? F இனுடைய ஒரே மகன். அப்ப F ன்னு இருக்காரு, அந்த F ஓட ஒரே பையன் H. பையன் போது பிளஸ், மகன் எழுதிக்கிறேன். அடுத்தது F என்பவர் A வின் ஒரே மருமகன். இந்த A ஓட ஒரே மருமகன், மருமகன்னாலும் என்னது? பிளஸ். ஓகேவா? மருமகன்னா சன்னிலா. ஓகேவா? அவருடைய மருமகன். அப்போ தனக்கு பிறந்த குழந்தையை இவர் கல்யாணம் பண்ணிருந்தாதான் மருமகன் சொல்றோம். அப்ப இவங்களுடைய குழந்தை யாரு? G. அப்ப G பொண்ணா இருந்திருக்கணும், G கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்ப G F ஒரு தம்பதிகள். அவங்களுக்கு பிறந்த குழந்தை H, A B. A வந்து அவங்களுக்கு அப்பா. ஓகேவா? அடுத்தது G என்பவர் H இன் தாய். G என்பவர் H இன் தாய். அதுதான் நானே கண்டுபிடிச்சிட்டேன். G என்பவர் H இன் என்னது? தாய். நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு பேரும் சம்மதிகள், அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, who is the wife of F? F இனுடைய மனைவி யாருன்னா G. F இனுடைய மனைவி யாரு? G ன்னு சொல்லக்கூடிய A ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய G. ஓகேவாமா? அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வி ஒரு மேட்ச் அனாலஜி வந்து வச்சிருக்கேன். சோ உடனே அனாலஜியா சார் என்ன சார் இது 3 நம்பர்ஸ் கொடுத்து ஏதோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்தீங்கன்னா, ஆமாமா இந்த மாதிரி क्वेश्चंसமே நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த நம்பர் இந்த நம்பரோட தொடர்பு படுத்திருக்காங்க, இந்த நம்பர் இந்த நம்பரோட தொடர்பு படுத்திருந்தா 17 இருந்து எப்படி தொடர்பு படுத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. சோ 15 231 கிட்ட எடுத்துட்டு போனோம்னா 15 நான் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணா கிட்டத்தட்ட 225 கிட்ட வந்துட்டேன். ஆனா இங்க என்ன இருக்கு? 231 இருக்கு. அப்ப கூட எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னா 6, 231. அப்ப 16 ஸ்கொயர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா 256. சோ கூட ஒன்னு 6 ஆட் பண்ணி இருந்தீங்கன்னா 262 வந்திருக்கும். இந்த சேம் வே
17 ஸ்கொயர் 289 கூட 6 ஆட் பண்ணிருந்தீங்கன்னா 15 90 295 சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்திருக்கும். ஓகேவா? 11வது கேள்வி MOT ல இருந்து கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். சிம்பிள்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சோ 24 வகுத்தல என்னன்னு மாத்துறாங்க, வகுத்தல மல்டிப்ளைன் மாத்துறாங்க. 12 மைனஸ் என்னன்னு மாத்துறாங்க, மைனஸ் என்பது கூட்டல். ஓகேவா? கூட்டல். அடுத்தது 18 கூட்டல் என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுத்தல் 9. சோ இந்த ஈக்குவேஷன் இப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணணும். தட்ஸ் இட். முதல்ல 18 9 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. 18 9 ஆல அடிச்சா 2. சோ 24யும் 12யும் பெருக்கி அந்த 2 கூட்டணும். ஓகேவா? சோ அப்ப 24 into 12 அப்படின்னு பாக்கும்போது 2 4s are 8, 2 2s are 4, அடுத்தது 24 அப்படியே வரும். சோ 8 8 2. சோ 288 பிளஸ் 2 வந்திருக்கு. சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 290. சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 290 தான் இந்த ஈக்குவேஷனை சமன் பண்ணுதுன்னா கிடைக்கக்கூடிய விடையா இருக்கும். அடுத்தது of the 5 members standing in a row facing north. அப்போ ரோல இருக்கக்கூடிய 5 பேரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு ரோ. இந்த ரோல தான் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி அப்படியே சால்வ் ஆயிடுமான்னு தெரியல, பாப்போம். 5 பேர் ஒரு வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அதில் R என்பவர் U-வின் வலதுபுறத்திலும் Q-விற்கு இடதுபுறத்திலும் இருக்கார். இப்ப R வந்து எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, R வந்து எப்படி இருக்கார், சோ அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடலாம். R வந்து எப்படி இருக்காரு, U என்பவரின் வலதுபுறம், U-க்கு வலதுபுறம். இப்ப எல்லாரும் வடக்கு பார்த்திருக்காங்கன்னா இதுதான் அவங்களுடைய வலது பக்கம். அப்ப U-ஓட வலது பக்கத்துல 6, Q-ஓட இடது பக்கத்துல 6. அப்ப R என்பவர் U-வின் வலதுபுறத்திலும் Q-வின் இடதுபுறத்திலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது P என்பவர் Q-வின் வலதுபுறத்திலும், P என்பவர் Q-ஓட வலதுபுறத்திலும் S-னுடைய இடதுபுறத்திலும் இருக்காங்க, S-னுடைய இடதுபுறத்திலும் இருக்காங்க. அப்ப URQPS எனில் வரிசை நடுவில் யார் உள்ளார்னு கேட்டிருக்காங்க. வரிசை நடுவில் யார் உள்ள, Q. ஓகேவா? சோ அடுத்தது ஒரு பேப்பர் ஃபோல்டிங் கேட்டிருக்காங்க. சோ இந்த பேப்பர் ஃபோல்டிங் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடிய டிசைன்ல இருக்கக்கூடிய பேப்பர் இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட், அந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் படிச்சு நடுவுல நான் 4 ஸ்கொயர்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பேப்பர் நான் ரிமூவ் பண்ணும்போது, அதாவது ஃபோல்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி அந்த பேப்பர்னுடைய இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும், அந்த கட் பண்ணதுடைய இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல மடிச்சிருக்கேன்னா இந்த ஒரு இது இங்க விழுந்திருக்கும், நெக்ஸ்ட் இங்க விழுந்திருக்கும், அவ்வளவுதான். அதை தவிர விழுந்திருக்காது. சோ பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 14 விடுபட்ட எழுத்தை காண்கன்னு சொல்றாங்க. இங்க டி இங்க ஜி எழுதிருக்காங்க. இ எஃப் னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. இ எஃப் னு 2 லெட்டர். அதே மாதிரி பாருங்க பி கியூ ஆர் னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. எச் ல இருந்து கே, ஐ ஜே னு 2 லெட்டர், டி ல இருந்து டபிள்யூ, யூ வி னு 2 லெட்டர். சோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது பாருங்க, எல் எம் என்ற ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க, எக்ஸ் ஒய் என்ற ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க, பி Qன்ற ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. அப்ப இங்க எந்த லெட்டர் விட்டு D எழுதிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Bன்ற லெட்டர், Cன்ற லெட்டர் விட்டு D எழுதிருப்பாங்க. அப்ப B தான் வந்திருக்கணும். சோ B ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய B தான் சரியான ஆன்சர். அடுத்தது 15th क्वेश्चन வந்து வெண்படம் வரைகன்னு சொல்லிட்டு தேர்கன்னு சொல்லிருக்காங்க. பூமி, காடு, மரம். நமக்கு தெரியும் மரமும் சரி காடும் சரி எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கும், பூமிக்குள்ளதான். அப்போ பெரிய வட்டம் ஒண்ணு போட்டுக்கோங்க, அது பெரிய வட்டத்துக்குள்ளதான் வரணும். அப்ப சியும் வராது. இவங்க 2 பேருமே இந்த காடாகட்டும் மரமாகட்டும் 2 பேருமே பூமிக்குள்ள வராதனால பியுமே வராது. சோ அது எப்படி வரணும், தனித்தனியா வரணுமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மரங்கள் என்பது இப்படிதான் வந்திருக்கணும். இது மரம், இது காடு, இது பூமி. மரங்கள் என்பது காட்டிலும் இருக்கும் நாட்டிலும் இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க நான் இங்க ஒரு இடத்தை எடுத்துட்டு இருக்கேன்னா இந்த பக்கத்துலயே கூட எனக்கு என்ன தெரியுது, கண்ணுல மரம் தெரியுது. அப்ப மரம் என்பது 2 இடத்துலயுமே தான் இருக்கு. காட்டுல மட்டும்தான் மரம் இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் குத்தகைக்கு எடுத்து வைக்கல. சோ நம்ம அங்கதான் நாட்டை உருவாக்கிட்டோம். ஆனா நாட்டிலயும் மரம் இருக்கும், காட்டிலயும் மரம் இருக்கும். அப்ப மரம் என்பது 2 இடத்துக்கும் பொதுவானதுதான். ஆனா இரண்டுமே எதுலதான் இருக்கும், பூமியில தான் இருக்கும். அது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ எர்த், ஃபாரஸ்ட், ட்ரீ இதுக்கான வென் டயகிராம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து டி என்ற ஃபிகர் தான். ஓகேவா? அடுத்து 16th क्वेश्चन. 16th क्वेश्चन அகைன் வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் தான் கேட்டிருக்கோம். சோ தமிழ்லயே வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இங்கிலீஷ் क्वेश्चंस கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அங்க தெரியல, உங்களுக்கு தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. PQRSTU அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பேர் வந்து ஒரு வட்டத்துல மையத்தை நோக்கி இருக்காங்க. யாரு? 6 பேர். 6 பேருக்கு முதல்ல சீட் போட்டுருங்க. சீட் போட்டுட்டு யார் யாரு, PQRSTU அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பேர். S என்பவர் U மற்றும் Q வின் இடையில் உள்ளார். S என்ற ஒருத்தர்
யார் யாருக்கு நடுவுல யூக்கும் கியூக்கும் நடுவுல இருக்கார் யாரு எஸ் ஓகேவா P என்பவர் S இன் இடது புறத்தில் இரண்டாவதாக உள்ளார் இந்த S ன்னு ஒருத்தர் உட்கார்ந்தார்னா அவருடைய இடது பக்கத்துல இரண்டாவது ஆள் யாரு P அப்ப S இனுடைய இடது புறத்துல இரண்டாவது ஆள் P ன்னு சொல்லிருக்காங்க T என்பவர் T இன் வலது புறத்தில் இரண்டாவதாக உள்ளார் சாரி நான் क्वेश्चन சென்டென்ஸ் முழுசா படிக்காம விட்டுட்டேன் P என்பவர் இந்த P இருக்கார்ல இவரு S இனுடைய இடது புறத்துல இரண்டாவதா இருக்கிறது போல T இனுடைய வலது புறத்திலும் இரண்டாவதா இருப்பார் அப்ப T எங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் T இங்க இருந்தாதான் T இனுடைய வலது புறத்துல 2 S இனுடைய இடது புறத்துல 2 அப்ப P என்ற ஒரே நபர் S க்கு இடது புறத்துல 2 T இன் வலது புறத்துல 2 அப்ப இவங்க மூணு பேர் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க இப்போ U Q எங்க வேணா வரலாம் ஓகேவா Q என்பவர் T மற்றும் S இன் இடையில் உள்ளார் Q என்பவர் T மற்றும் S இன் இடையில் உள்ளார் T க்கு S க்கு நடுவுல யாரு Q அப்ப இங்க U வருவாரு இங்க மீந்த ஒரு ஆள் யாருமா PQR இங்க வந்தார் அப்ப நான் S இன் எதிரே உள்ளவர் யாருன்னு கேக்குறாங்க கடைசியில வந்தவர் தான் ஆப்ஷனாவே கேக்குறாங்க பாரு S இன் எதிரே உள்ளவர் யார் R அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துரும் ஓகேவா 17th क्वेश्चन இதுவுமே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான் அந்த சீரிஸ் வந்து நீங்க என்ன பண்ணனும் கம்ப்ளீட் பண்ணனும் இப்போ இங்க கீழ மட்டும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க மேல எல்லாமே ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஆல்பபெட்ஸ் வச்சு தான் இந்த நம்பர் அவங்க உருவாக்கி இருக்காங்க என்ன லாஜிக் அப்படினு பாத்தீங்கன்னா A எத்தனாவது லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் C third letter F sixth letter அப்ப 6 3 9 9 ஒரு 1 10 அப்போ இந்த மூணு லெட்டர்களுடைய ஆல்பபெட் பொசிஷனை ஆட் பண்ணி கீழே எழுதி இருக்காங்க அப்ப இங்க ரெண்டு இடத்துல क्वेश्चन மார்க் வச்சிருக்காங்க இங்க 7 நம்பர் வந்திருக்குனா இங்க என்ன லெட்டர் வரணும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டினா இங்க என்ன நம்பர் வரணும் அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க C எத்தனாவது லெட்டர் 3 A எத்தனாவது லெட்டர் 1 E எத்தனாவது லெட்டர் 5 5 3 8 8 ஒரு 1 9 அப்ப 9 நீங்க வரணும் சோ நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் 9 இருக்கு சோ A வும் கிடையாது D யும் கிடையாது சோ எந்த லெட்டர்ஸ் வரணும்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க B வந்து ரெண்டாவது லெட்டர் D வந்து நாலாவது லெட்டர் ஓகேவா இது 4 இது 2 2 4 கூட்டினா 6 6 ஓட எதை கூட்டினா 7 வரும் 1 கூட்டினா தான் 7 வரும் அப்ப அங்க வர வேண்டியது A என்ற இந்த லெட்டர் தான் சோ ஓகேவா A தான் ஒன்னாவது லெட்டர் சரி சரியா போச்சு அடுத்து 18வது क्वेश्चन சோ ஈஸியான ஒரு கோடிங் டீகோடிங் தான் டாமினோஸ் அப்படிங்கறத 5981796 னு எழுதி இருக்காங்க சோ மணி அப்படிங்கறத 89742 னு எழுதி இருந்தா மோமோஸ்ன்றது என்னன்னு எழுதணும்னு சொல்லிட்டு கேக்குறேன் சோ மோமோஸ் ஓகேவா சோ மணி அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் மோ 89 அப்ப இங்க 8989 S வந்து இங்க டாமினோஸ்ல இருக்கு பாருங்க S வந்து என்னது 6 அப்ப 8 வந்தது 8 9 6 னு சொல்லக்கூடிய B ஆப்ஷன் தான் சரியான விடை சாமையா போட்டுருப்பீங்க இதெல்லாம் அடுத்து 19th क्वेश्चन சரியான இணையை காண்க அப்படினு சொல்லிருப்பீங்க இங்க 4ன்றது 64 னு எழுதி இருந்தாங்கன்னா 4 ஓட கியூப் வந்து 64 அப்படினு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் ஆனா 5 க்கு கியூப் 100 இல்ல 5 ஓட கியூப் வந்து 125 அப்ப அவங்க என்ன லாஜிக் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி யூஸ் பண்ணிருந்தா 6 எப்படி எழுதி இருக்கலாம் அப்படின்றத தான் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் சோ என்ன பண்ணிருக்காங்க 4 ஸ்கொயர் வந்து 16 5 ஸ்கொயர் வந்து 25 அதே மாதிரி நீங்க 6 ஸ்கொயர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க 36 ஒண்ணுமே பண்ணலமா இந்த 4 எப்படி நான் 64 ஆக்குறதுன்றதை யோசிக்கிறேன் இந்த 5 எப்படி நான் 100 ஆக்கணும்ன்றதையும் யோசிக்கிறேன் அதுக்காக தான் 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 னு எழுதி வச்சிருக்கேன் இப்போ இந்த 25 எப்படி 100 ஆக்கலாம்னா 25 4 ஆல பெருக்கினா என்ன கிடைச்சிரும் 100 அப்ப 16 4 ஆல பெருக்கினா என்ன கிடைச்சிரும் 64 ஓகேவா அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு அப்புறம் அதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்ப 5 ஸ்கொயர் 25 25 into 4 100 4 ஸ்கொயர் 16 16 into 4 64 அப்போ 6 ஸ்கொயர் 36 36 into 4 36 2 ஆல பெருக்கினா 72 அதே 2 ஆல பெருக்கினா 144 ஓகேவா தி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் 144 அப்ப 36 4 ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும் 144 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன் 20வது கேள்வி choose the odd one out அப்படினு சொல்லிட்டு தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஆல்பபெட் பொசிஷன் வச்சு நீ என்ன பண்ணலாம் எலிமினேட் பண்ணலாம் B C D E F G H I J அப்ப ஒரு லெட்டருக்கு நடுவுல ரெண்டு லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் செக் பண்ணுங்க H I J K L M N O P Q R இப்போ இதுல ஒரு லெட்டருக்கு நடுவுல ரெண்டு விட்டு இருந்தாங்க ஆனா இங்க ஒரு லெட்டருக்கு நடுவுல ரெண்டு விடாம ஒண்ணுத்துல மட்டும் 3 விட்டுட்டு இருக்காங்க சோ இவனுக்கும் சேஞ்சஸ் இருக்கு சோ அடுத்து எப்படி எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாம் Q R S T U V WXY இதுவும் ரெண்டு விட்டு எழுதிருக்காங்க அப்ப இவன் தான் வித்தியாசமா இருக்கான் அப்ப இவன் தான் தப்பு கண்டிப்பா அவன் கரெக்டா தான் இருப்பான் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இருப்பான் ஓகேவா சோ இந்த சீரிஸ் 8வது டெஸ்ட் முடிஞ்சிச்சு 9வது டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் 10வது டெஸ்ட்ல நல்லபடியா எழுதுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் ஃபுல் டெஸ்ட் 8 உடைய ஜிகே क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு क्वेश्चन பாருங்கள் பின்வரும் குப்த ஆட்சியாளர்களில் யார் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ குப்தர்கள் இந்தியாவினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஓகேங்களா அவங்களுடைய ஆட்சி காலம்
பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்தார். ஸோ ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னா வந்து கடோத்கஜர். ஸோ கடோத்கஜருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்தா 1. ஓகேங்களா, சந்திரகுப்தா 1 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய எல்லையை வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனார். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசருக்கு உண்மையான அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைனா முதல் பேரரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த சந்திரகுப்தா 1க்கு அடுத்து வந்தவர் தான் யாருன்னா வந்து சமுத்திரகுப்தா. இந்த சமுத்திரகுப்தாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்திய நெப்போலியன் என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, யார்? சமுத்திரகுப்தா. ஓகேங்களா, இந்த சமுத்திரகுப்தாவுடைய அவையில் இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசேனர். ஸோ ஹரிசேனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை சமுத்திரகுப்தனுடைய வெற்றிகளை வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதிப்பிச்சிருக்கார். அந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 33 வரிகளை உடையது. ஓகேங்களா, இந்த சமுத்திரகுப்தருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா 2. ஓகேங்களா, இந்த சந்திரகுப்தா 2 அவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்ற 9 அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபாகியான் அப்படின்ற ஒரு சீன பயணி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து பாருங்கள் இன்னும் 2 ஆப்ஷன் பாருங்களேன். இந்த ஸ்கந்தகுப்தா அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குப்தர்களின் கடைசி பேரரசர். குப்தர்களின் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரரசர். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஷ்ணுகுப்தா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி அரசர். ஓகேங்களா, ஸோ அரசர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆட்சிக்கு மட்டும்தான் வந்து அரசராக இருப்பார். ஓகேங்களா, பேரரசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அரசராக இருக்கிறதுனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ சந்திரகுப்தா 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்த வம்சத்தினுடைய முதல் பேரரசர். ஸ்கந்தகுப்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்த வம்சத்தினுடைய கடைசி பேரரசர். ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது குப்த வம்சத்தை தோற்றுவித்த முதல் அரசர். இதே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்த வம்சத்தினுடைய கடைசி அரசராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரே கொஷின் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி சமுத்திரகுப்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 2வது கொஷின் பாருங்கள், பூமியின் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த கடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசிபிக் பெருங்கடல் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய மிகப்பெரிய கடலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ 2வது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி பசிபிக் பெருங்கடல். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது பாருங்களேன், ராஜ்யசபா உறுப்பினராக ஒருவர் இந்தியாவின் குடிமகனாகவும் குறைந்தபட்சம் டேஷ் வயதை எட்டியவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வயசு எட்டியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 வயசு. பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவைனா லோக்சபான்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவை அப்படின்னா வந்து ஸோ ராஜ்யசபா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு உங்களுக்கு வயசு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 25 வயது இருந்தால் போதும். ஓகேங்களா, ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 வயசாக இருக்கணும். இந்த மாநிலங்களவையினுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். யார்? துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய ஸோ தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 3வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ 30 ஆண்டுகள். ஸோ நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் பாருங்கள், முதல் ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை எந்த ஆண்டு விளையாடப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு விளையாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1975 வந்து பண்ணால் விளையாடிருப்பாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1983 நடந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ஓவர் கிடையாது, 60 ஓவர். ஓகேங்களா, எத்தனை ஓவர்? 60 ஓவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் என்ன பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ஓவர்ஸ். ஓகேங்களா, 50 ஓவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு 1983 கபில் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்திருப்பார். 24 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ வேர்ல்டு கப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார். ஓகேங்களா, வேர்ல்டு கப் அடித்த கேப்டன்களே மிக இளம் வயதில் வேர்ல்டு கப் படித்தவர் யார் அப்படின்னா வந்து ஸோ கபில் தேவ் தான். அதுக்கடுத்து 2011 MS தோனி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் படிக்க வேண்டியது, ஆனால் வந்து என்ன ஆகிட்டோம், தோத்துட்டோம். ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, ஸோ 2023 ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். யார்? ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இப்போ 4வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன? டி 1975. நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின் பாருங்கள், ஆவர்த்தன அட்டவணையின் பின்வரும் எந்த தனிமத்தின் அணு எண் 1 ஆகும்? ஓகேங்களா, ஸோ அட்டவணையில் தனிமங்களினுடைய மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 118. ஓகேங்களா,
அதில் முதல் அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6வது பாருங்கள், விவசாயம் என்ற சொல் லத்தீன் வார்த்தைகளான ஏஜர் மற்றும் கலாச்சாரத்திலிருந்து பெறப்பட்டது. ஏஜர் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜர்னா ஒன்றும் கிடையாது, மண், சாயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏஜர்னா சாயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 6வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி மண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 7வது பாருங்களேன், இந்தியாவின் அண்டை நாடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அண்டை நாடுகள்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிறது. ஓகேங்களா, இந்தியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேபாள், பூட்டான், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியான்மர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிரச்சனை நடந்தது, மாலத்தீவுகள். ஓகேங்களா, மாலத்தீவ்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், ஸோ ஆப்கானிஸ்தான். ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 7 8 9 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்தியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா, குறிப்பாக சொல்லணும்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்க் நாடுகளில் இருக்கிறாங்க. ஒருத்தரை தவிர யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனாவை தவிர வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து எதில் இருக்காங்க, சார்க் நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ 7வது கேன்சர் வந்து என்னது டி 9. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 8வது பாருங்கள், 2023 சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அமர்வை எந்த இந்திய நகரம் நடத்தியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்பையில் வந்து நடந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் நடந்தது. ஸோ இந்த வருஷம் ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் நடக்கிறதுக்கு. பாரிஸ் எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மும்பை. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பாருங்கள் 9வது, இந்தியாவில் 21ஆம் நூற்றாண்டின் 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேஷ் ஆண்டில் நடத்தப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 2000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ 2001 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது சென்சஸ் எப்போ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2011 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 21ஆம் நூற்றாண்டின் 2வது சென்சஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2011 தான். ஓகேங்களா. இப்போ 21ஆம் நூற்றாண்டின் முதல் சென்சஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருவோம், 2001 கொடுத்துருக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே முதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 2001. ஓகேவா. இதே இங்கே 2வதுன்னு கேட்டதுனால ஆன்சர் என்னது 2011. 2011 சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15வது சென்சஸ். சுதந்திரத்துக்கு அடுத்து எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7வது சென்சஸ். ஸோ இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கண்டக்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து சி சந்திரமௌலி. அதை கண்டக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பிரதிபா பாட்டீல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் பெண் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 13வது குடியரசுத் தலைவர், 12வது குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க யார், ஸோ பிரதிபா பாட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 9வது கேன்சர் வந்து என்னது பி 2011. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பாருங்கள், ஜோகாய் மற்றும் சோளம் 2 எந்த நடனத்தின் முக்கிய பிரிவுகள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் 2 வாட்டி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2018 கேட்டாங்க, அதே கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிப்புரி எங்கே ஆடுறாங்க, மணிப்பூரில் ஆடுறாங்க. அப்போ 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது சி மணிப்புரி அப்படின்றது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 11வது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் டேஷில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தாவில் அமைந்திருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பிறந்திருப்பார்னா ஜனவரி 23 1897 வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஸோ ஜனவரி 23 ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு தனி இராணுவ பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியவர். ஓகேவா. ஸோ எப்போ ஏற்படுத்தியிருப்பார்னா 1942 ஏற்படுத்தியிருப்பார். இவர் ஏற்படுத்திய கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ட்டு ஏற்படுத்தியிருப்பார். அது எப்போ ஏற்படுத்தியிருப்பார்னா 1939 ஏற்படுத்தியிருப்பார். ஸோ காங்கிரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ 1938 1939 இந்த 2 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தலைவராக வந்து இருந்தவர் யார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவருடைய பேரில் இருக்கிற சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கல்கத்தாவில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 12வது பாருங்கள், பிஹு எந்த இந்திய மாநிலத்தின் நாட்டுப்புற நடன வடிவமாகும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாம்.
ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஓகேங்களா, என்னது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். பிகு எங்கே ஆடுறாங்க? அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. இப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? பி, அசாம். நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள், பின் வருபவர்களில் 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயரில் அக்னிபாத் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ எஸ்எஸ்சி ஜிடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. எங்கே தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான முழக்கம் வந்து சொல்லியிருக்கார், கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்பி செல்லுங்க, வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சுத்தி இயக்கம். சுத்தி அப்படின்னா வந்து நம்ம வச்சு அடிக்கிற சுத்தி கிடையாது, சுத்தி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மதம் மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்கள திருப்பி இந்து மதத்திலே கொண்டு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆரம்பித்தவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. இப்போ கூட இவருடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஏவி ஸ்கூல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். ஓகேங்களா, தயானந்தா ஆங்கிலோ வித்யாலயா ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டு இருக்குது. அப்போ 13வது கேன்சர் வந்து என்ன? அது ஏ, சுவாமி தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு 14வது பாருங்கள், ரிச்சர்ட் வெல்லஸ்லி டேஷ் முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ இருந்தார் அப்படின்னா வந்து 1798 ஸோ 1805 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடியரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து இந்த வெல்லஸ்லி பிரபு தான். துணைப்படை திட்டம்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு படை இருக்கும். அந்த படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோன்ட்டு உள்ளே வருவாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீரர்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய படையை வச்சுக்கோங்கன்ற சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம், சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதை கொண்டு வந்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருந்தார்னா 1798 ஸோ 1805 வரைக்கும் இருக்கார். இப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி. ஸோ 1798 1805. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 15வது, இந்திய அரசியலமைப்பின் உள்ள அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகளின் அம்சம் டேஷ் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாந்து. டிபிஎஸ்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யார்? டிபிஎஸ்பி அயர்லாண்ட்லேருந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய 4வது பகுதியில் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 36 வந்து பார்த்திங்கன்னா வந்து 51 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறப்படும் பகுதி எதுன்னு கேட்டாலும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிபிஎஸ்பி. அதை சொன்னவர் யார்? அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அப்போ 15வது கேன்சர் என்னது? டி, அயர்லாந்து. நெக்ஸ்ட்டு 16வது பாருங்கள், குத்புதீன் ஐபக். ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, குத்புதீன் ஐபக் டேஷ் முதல் டெல்லி ஆட்சி எப்போ முதல்ல அப்போ டெல்லி ஆட்சி செய்தார்னா 1206 1210 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பார். ஸோ முகமது கோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய பகுதியை வந்து பிடிச்சு வச்சிருப்பார். அந்த முகமது கோரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்டகன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிமை, ஒரு இராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு வந்து தலைமை இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டகனாக இருந்தவர் தான் வந்து இந்த குத்புதீன் ஐபக். 1206 முகமது கோரி இறந்துறாரு. இறந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முகமது கோரினுடைய பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு மேலே நான் தான் வந்து அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெல்லி சுல்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுவுறார். ஓகேங்களா, இவருடைய முதல் தலைமையகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகூர். பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை எங்கே மாற்றுறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் மாற்றுறார். ஸோ இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகன் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் வராங்க. இவருடைய பையன் குத்புதீன் ஐபக்கினுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரம் ஷா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திறமை இல்லாமல் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகன் வரார். இவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான படைத்தளபதி யார் அப்படின்னா வந்து பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ அழிச்சிருப்பார். அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1206 1210 வரைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு 17வது. ஓகேங்களா, பிரான்சின் நிலைய பிரதமர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். யார் அப்படின்னா வந்து கேப்ரியல் அட்டல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப 32லேயே வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு ஆகிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆண்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்லுவாங்க, பெண்கள் அப்படின்னா வந்து லெஸ்பியன் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு தன்னை கேன்னு அறிவித்த ஒரு மிகப்பெரிய
பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்ரியல் அட்டல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். 17வது கேன்சர் வந்து என்னது? ஏ கேப்ரியல் அட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் 18வது பாருங்க, ஹூ இஸ் அ நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பூட்டான்? பூட்டானினுடைய புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷெரிங் டோப்கே அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டானுடைய புதிய பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஷெரிங் டோப்கே. நெக்ஸ்ட்டு 19வது ரொம்ப 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 முக்கியமானது, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 27 பிரிவுகளில் நடைபெறும். ஓகேங்களா? இந்த வருட விளையாட்டுகளில் சிலம்பம் சேர்க்கப்பட்டது. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஜனவரி மாதம் நடந்தது. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 26 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் நடந்தது. அதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தவங்க யார் அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா வந்து தமிழ்நாடு, 3வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இது ரெண்டுத்தில் எது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட். ஓகேவா? இப்போ 19வது கேன்சர் என்னது? சி, இரண்டும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 20வது பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். நாட்டின் தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்தது. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூய்மையான நகரம் எது, தூய்மையான மாநிலம் எது, தூய்மையான பிளேஸ் எது அப்படின்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நாட்டின் தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அப்போ ஸ்டேட்டில் ஃபஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா. நாட்டின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் முதலிடத்தில் உள்ளது. ஸோ இந்த இந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தூய்மையான நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூய்மையான நகரம் என்று 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்தூர். இது எங்கே இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் தூய்மையான நகரம் சாஸ்வாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனைத்தும் சரி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8th டெஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ். டெஸ்ட் 8ஓட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் தி அண்டர்லைன் செக்மெண்ட். சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சென்டென்ஸ் வந்து பாருங்க, ஐ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்டர்டே அப்படின்றது வந்து நேத்துன்றது வந்து என்ன வந்துடும்? பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். கரெக்டாக? பாஸ்ட் டென்ஸ்னா வேர்பில் வந்து கன்ஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா இடி வந்து ஆட் ஆகணும். கரெக்டாக? அதுதான் ஒரு ஃபார்மெட்டு. அப்போ இங்கே பாருங்கள் என்ன தப்பாக இருக்குது? ஐ பிளே ஃபுட்பால்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அங்கே பிளே வந்து வெர்பு. அப்போ பிளேயில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இடி வந்து ஆட் ஆகிட்டு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸாக மாறும். சொல்கிறது புரிஞ்சுல? அப்போது எந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெர்பு இடத்துல ஆப்ஷன் பி ஐ பிளேடு. ஓகேங்களா? ஐ பிளேடு ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அதே மாதிரி தான் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். காசிங் ஏ மூட் ஆஃப் க்ளூம் அண்ட் டிப்ரெஷன். ரொம்பவுமே வந்து சோகமாக, ஒரு மாதிரி வருத்தமாக, டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஸ்மல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஸ்மல் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா ரொம்பவே வந்து மனச்சோர்வாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், இந்த டெவஸ்டேட்டட்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்பீங்க. கரெக்டாக? டெவஸ்டேட்டட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து அப்செட் ஆகுது, பயங்கரமாக அப்செட் ஆகுது, பயங்கரமாக ஷாக் ஆகுறது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெவஸ்டேட்டட்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்டு அண்ட் அப்செட். ரொம்பவே வந்து அப்செட் ஆகுறது, ஷாக் ஆகுறது தான் வந்து டெவஸ்டேட்டட்னு சொல்லுவாங்க. டிசோலேட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து சோகமாக இருப்பாங்க. அதாவது கப்பல் கவுந்த மாதிரி கணத்தில் கை வச்சு உட்காந்துருப்பாங்களா, அந்த ஒரு நிலையை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிசோலேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வெறிச்சோடி இருக்கிற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அப்ரஹென்சிவ் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து ஃபியூச்சரில் இல்லை ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம், ஏதோ ஒரு சோகமான விஷயம், ஏதோ ஒன்று துயரமான ஒரு விஷயம் நடக்க போது நினச்சி பயப்படுறோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுல? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, as we all are aware.
சில்க் இஸ் டெடிகேட்டட் ஃப்ரம் தி கக்கூன்ஸ் ஆஃப் மல்பரி சில்க் வார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெடிகேட்டட் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு வந்து என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நமக்கே தெரியும் பட்டு பூச்சிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டை வந்து உற்பத்தி செய்கிறோம். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோமே, பட்டு எங்கேருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பட்டு பூச்சி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? இந்த பெறப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிரைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த டெடிகேட்டட்னா என்ன மீனிங் அப்படின்னா வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரும். கரெக்டாக? அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. இது கரெக்டான சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிரைவ்டு அப்படின்னு சொல்லலாம். டிரைவ்டுனா என்ன மீனிங் அப்படின்னா பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்க, இடியம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓப்பன் எண்டட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வருது. இப்போ வந்து எண்டுனாலே வந்து முடிவு. கரெக்டாக? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடிவே அற்றது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது பர்ஃபெக்டான ஒரு எண்டு இல்லை, எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் புரிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹேவிங் நோ பிளான்டு எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தானே, என்ன முடிவுனே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து ஃபிஃப்த் வந்து பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்நாட்ச் கரெக்ட் தான். ஸ்நாட்ச்னா என்ன? இந்த செயின் ஸ்நாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது ஸ்நாட்ச் கரெக்டாக தான் இருக்குது. பேட்ச் கரெக்டாக தான் இருக்குது. என்ன பேட்ச்? இப்போ வந்து எஸ்ஐ பேட்ச், பிசி பேட்ச், எஸ்எஸ்சி பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேட்ச் கரெக்டாக தான் இருக்குது. கேட்ச் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. யாட்ச் இதுதான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தப்பாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய வில்லன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரிவரில் ஒரு யாட்ச் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? லக்ஸூரியஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு கற்பனையில் வந்துருக்கும். கரெக்டாக? அது கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா YACHT அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து யாட், படகு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இது கொஞ்சம் ரொம்ப லக்ஸூரியஸாக எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மில்லியனர் ஒரு பில்லியனர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. எ ஹோல் ஆர் டனல் டக் பை எ ஸ்மால் அனிமல் டு லிவ். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குட்டி குட்டி விலங்கு வந்து பூமியில் ஒரு துளை மாதிரி ஏற்படுத்தி அதில் வாழும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பர்ரோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முயல் எடுத்துக்கலாம். முயல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளைக்குள்ளே தான் வாழும், ஒரு பொந்துக்குள்ளே தான் வாழும். கரெக்டாக? ரைட். டென்னுனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிங்கம் வந்து ஒரு குகையில் மாதிரி ஒரு வாழும். கரெக்டாக? அதுதான் வந்து டென் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டென்னுனா நீங்கள் வந்து லைன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஷெட்டுனா நமக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம ஆட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாயின்னு சொல்லுவோம். அந்த கொட்டாய் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷெட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், கவு, இந்த ஷீப்பு இதெல்லாமே வந்து ஷெட்டில் வாழும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேவுன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே வந்து ஒரு உருவமைக்கப்பட்ட ஒரு குகைன்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக? பழங்கால மனிதன் வந்து வாழ்ந்த இடமே வந்து குகை தான். கரெக்டாக? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குகை மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சினோனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிரஸ்ட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலோடு அப்படின்னு நீங்கள் ஜியாகிரபியில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ பூமி இருக்குன்னு வச்சுமே, பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அதாவது மேலோடு, அப்புறம் வந்து உட்கரு அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. கோர்ன்றது உட்கரு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அப்போ கிரஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அந்த ஒரு இதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷெல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ கிரஸ்ட்னா அதோட மீனிங், கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா ஷெல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆண்டனம் வந்து கேட்குறாங்க ஓவர்லுக். ஃபஸ்ட்டு ஓவர்லுக்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓவர்லுக்னா என்னன்னா, இப்போ லுக்னா பார்க்கறது, ஓவர்லுக்னா தூரமாக பார்க்குறது அப்படின்னு நினச்சக்கூடாது. ஓவர்லுக்னா என்னன்னா கவனிக்கலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓவர்லுக்கோட மீனிங்கே என்ன அப்படின்னா நான் அந்த ஒரு விஷயத்த கவனிக்கவில்லை அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து ஓவர்லுக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன? கவனிக்கலை. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? கவனித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோட்டீஸ். நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்போம்ல. ஆமாம், நான் அதை நோட்டீஸ் பண்ணேன், அந்த காரில் போனால் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஓவர்லுக்குன்றது வந்து கவனிக்கவில்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வார்த்தை வந்து கவனித்தல். அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா நோட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செலக்ட் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஆப்ஷனே வந்து பாருங்க ரைட்டிங். ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 T கொடுத்துருக்காங்க. அங்கே 2 T வரக்கூடாது, ஒரே ஒரு T தான் வரணும். சொல்றது புரிஞ்சுல? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து கேட்குறாங்க. he was fined for dash traffic rules. இப்போ டிராஃபிக் ரூல்ஸை வந்து நீங்கள் மீறிட்டீங்க, விதி மீறல் செஞ்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. கரெக்டாக? இங்கே பாருங்கள், ரெஃப்யூசிங் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, நம்ம ரெஃப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இது வர வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒமிட்டிங்.
ஒமிட்டிங்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அது வந்து விட்டுட்டோம், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒபேயிங்னா நம்ம என்ன மதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம், அப்போ இதுவும் வராது. கரெக்டா, இப்போ அவனுக்கு ஏன் ஃபைன் போட்டாங்க, அவன் வந்து டிராஃபிக் ரூல்ஸை விதி மீறல் செஞ்சுட்டான், அப்போ வைலேட்டிங் அப்படின்றது தான் வரும். சொல்றது புரிஞ்சா? ரைட். 11th கொஸ்டின் வந்து பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, கிராமட்டிக்கல் எரர் வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, why do they keep on talking on about money all the time. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக, why do they keep on talking on about money all the time. இப்போ நான் சொல்லும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார் அதுதான் வந்து about ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே, இங்கேயே ஆன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிடும். கரெக்டாக தானே? இப்போ சொல்லி பாருங்க, why do they keep talking about money. ஏன் வந்து அவங்க மணியை பற்றி எப்போ மட்டும் பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஆன் வர தேவை கிடையாது. அப்போ எங்கே வந்து எரர் இருக்குது, கீப் டாக்கிங் ஆன், இந்த இடத்துல எரர் இருக்குது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சப்ஸ்டிட்யூஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, the 3 friends spent over an hour discussing the problem with their teacher. இங்கே பாருங்க, இந்த 3 friends இவங்க தான் நவுன்னு வச்சுப்போம். ஸ்பெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டென்ஸ் வாங்க, ஓவர் அன் அவர் டிஸ்கஸிங் த ப்ராப்ளம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். கரெக்டாக தான் இருக்குது, ஸ்பெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, வித் தர் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்துமே கரெக்டாக தான் இருக்குது, அதாவது டீச்சர் உடன், ஆசிரியர் உடன் அப்படின்ற மாதிரி வரும். அந்த வித்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொனோனாவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுடைய, இப்போ வந்து இங்கே பாருங்கள், 3 ஃப்ரெண்ட்ஸ்னால் 3 பேர் இருக்காங்க. கரெக்டாக, அவங்களுடைய டீச்சர் உடன், ஆசிரியர் உடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து பார்க்கணும். கரெக்டாக, ஃபஸ்ட்டு நவுன் பார்க்கணும், வெர்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து வந்து ப்ரிப்போசிஷன் எல்லாம் தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது வந்து ப்ரொனவுன் எல்லாம் தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டாலே ஆப்வியஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூஷன் உண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து பாருங்கள், கிராமட்டிக்கல் எரர் கொடுத்துருக்காங்க. ராஜு வாஸ் அ லிட்டில் பாய் who were born in a poor family. நான் என்ன சொன்னேன், என்னென்ன ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னேன், நவுன் பார்க்க சொன்னேன். நவுன் வந்து ராஜு வந்து சிங்குலர், அதனால் வந்து வாஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, அதனால் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். லிட்டில் பாய் கரெக்டாக தான் இருக்குது. ஹூ ப்ரொனோன்னு. இங்கே பாருங்கள், வேர்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேர்ன்னு எப்போ வரும், இப்போ ராஜு அப்புறம் வந்து ரமேஷ் ஒரு 2-3 பேர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேர் பயன்படுத்தலாம். ப்ளூரலில் வரும். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வேர் வருமா, வாஸ் வருமா? ஆப்வியஸாக வாஸ் தான் வரும். அப்போ இங்கே தான் வந்து எரர் இருக்குது. கரெக்டாக, who was born in a poor family அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக, அப்போது எந்த இடத்துல வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது who were born, இந்த இடத்துல எரர் இருக்குது. இது போல என்ன வரணும், வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் வந்து பாருங்கள், டிஸ்கஸ்ட்னாலே என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து அருவருப்பான அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தாலே வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக, இந்த மாதிரி தான் வந்து டிஸ்கஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஸ்லைக். ஓகேங்களா, இங்கே ஐ வரணுங்க, அது உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, டிஸ்லைக் அப்படின்ற, டிஸ்லைக்னால என்னங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தானே வரும். அதுக்கு இருக்கக்கூடிய கரெக்டான வேர்டு இதுதான். இப்போ டிசைர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசை, அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. டவுட் அப்படின்றது சந்தேகம், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. டேஞ்சர்ன்றது பயம் இல்லை அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. இருக்கக்கூடிய ஒரே கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா டிஸ்லைக் தான். ஓகேங்களா, அதனால தான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்சி சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டினா என்னங்க, அப்படியே வந்து பரம்பரையாக. கரெக்டாக, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஹைட்டாக இருக்கான்னா அவங்க அப்பா ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க தாத்தா ஹைட்டாக இருப்பாங்க. இப்படி பரம்பரையாக அவங்க ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துமே. ஒரு பையனுக்கு வந்து ஒரு 28-29 வயசில் வந்து சொட்டத்தில் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து அந்த பரம்பரை பார்ப்பாங்க. அவங்க தாத்தாக்கு அப்படி தான் இருக்கும், அவங்களோட கொள்ளு தாத்தாக்கு அப்படி தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சு, இது ஏன்னா பரம்பரையாகவே அவங்களுக்கு எப்படி தான் வரும். அப்போது சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டினா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். மற்றது நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்த்தோபீடிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த எலும்பு, அப்புறம் இந்த மூட்டு, அப்புறம் வந்து இந்த ஜாயின்ஸு, மசில், டெண்டன்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதோட இந்த எலும்பு முறிவு மருத்துவர்னு சொல்லுவோம்ல, எலும்பு முறிவு மருத்துவர்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து ஆர்த்தோபீடிக் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேத்தலாஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து ஏதோ ஒரு நோய் வந்துருதுன்னு வச்சுக்கோமே, அந்த நோயை பற்றி படித்து அதை வந்து டயக்னைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பேத்தலாஜி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜீனாலஜி. இதுனா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. கரெக்டாக, இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி ட்ரீனே எடுத்துக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் இருப்பார், அங்கேருந்து அப்படியே வந்து ஃபேமிலி ட்ரீ இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு 4 பசங்க, அந்த 4 பசங்களுக்கு ஒரு 8 குழந்தைங்க, அப்படியே அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து போயிட்டே இருக்கும்ல. இதை பற்றின ஒரு படிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஜீனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லுறது புரிஞ்சுன்னா நீங்கள் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சாலும் ஓகே தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க.
ஜோசப் வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு. ஜோசப் வந்து எதுக்குமே வந்து தயார் நிலையில் இருப்பான். இஸ் மோட்டோ வாஸ், அவனோட குறிக்கோள் என்ன, அவனோட ஒரு மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெவர் த்ரோ எனிதிங் அவுட், அதாவது எதையுமே வந்து தூக்கி போட்டுறாதீங்க. யூ டேஷ் நோ வென் இட் மைட் கம் இன், அதாவது உங்களுக்கு நிஜமாவே தெரியாது உங்களுக்கு எந்த பொருள் எப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எதுவுமே தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரும்? யூ டேஷ் நோ, யூ நெவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு தானே வரணும். யூ நெவர் நோ, பாருங்க, யூ நெவர் நோ when it might come in handy, அதாவது உங்கள் கைக்கு, அதாவது உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இஸ் பெட்ரூம் வாஸ் டோட்டலி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டோட்டலி டேஷ் வித் ஃப்ளாட் பைசைக்கிள் டயர்ஸ் எம்டி பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நிறைய வந்து அடுக்கி வச்சிருக்கான், அப்படியே வந்து குவிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரணும். கரெக்டாக? அது எங்கே பாருங்கள், கன்ஃபியூஸ்னா வந்து குழம்புறதல், ஸ்பிளாஷ்னா வந்து ஸ்பிளாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்கள், டிஸ்லோகேட்டட்னா வந்து இடத்த மாற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரி வரும், அப்போ இதுவும் வராது. கிளஸ்டர் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குவித்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வந்துடும். அப்போது இஸ் பெட்ரூம் வாஸ் டோட்டலி கிளஸ்டர்டு வித் பைசைக்கிள் டயர்ஸ் எம்டி பாக்ஸு டேஷ் பேஸ்கெட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பேஸ்கெட் பால்க்கு உண்டான ஏதோ ஒரு வார்த்தை வரும். இங்கே பாருங்கள், டீஃப்ளாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இப்போது பேஸ்கெட் பாலில் காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அதுதான் வந்து டீஃப்ளாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? டீஃப்ளாட்டட் basket balls and bent tennis racket dash leaving any space to get in the doors, அதாவது கொஞ்சம் கூட இடமே இல்லாமல் என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான், எல்லாத்தையும் கூச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அதுக்கு வந்து கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேர்லி. ஓகேங்களா? பேர்லி லீவிங் எனி ஸ்பேஸ் டு கெட் இன் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் ரீடிங் காம்பரேஷன் இப்போ இல்லை, எல்லா டிஷ்ஷும் சொல்கிறது தான். இது ஒரே நாளில் உங்களால் வந்து பண்ண முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் வந்து ஒரு லெசன் எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ரீடிங் காம்பரேஷனில் இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியும். சொல்கிறது புரிஞ்சுல? தேங்க்யூ.